குட் மார்னிங், வெல்கம் டு அலஸ்கோ சிடிஎஸ். இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் எம்சிஎக்ஸில் எப்படி ட்ரேட் ஆகுன்றதை பற்றி பார்க்கலாம். நம்ம நேற்று மார்க்கெட்டை இங்கே பாருங்கள், இதுதான் நேற்று மார்க்கெட்டோட ஓப்பனிங், காப்பர் மார்க்கெட்டோட ஓப்பனிங்கு. ஸோ நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 430.6 அப்படின்ற ஜோன் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நேற்று இருந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். முன்னாடி இந்த 7/21 21 22 சரி, இந்த ஜோன் தான் ரொம்ப மேஜரான சப்போர்ட் ஜோனாக இருந்திருக்கு. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற சார்ட் வந்து 1 hour சார்ட், அதாவது ஒவ்வொரு ஸ்டிக்கும் ஒவ்வொரு மணி நேரத்தை குறிக்குது. ஸோ கொஞ்சம் லாங் டேர்ம் வியூ கிடைக்கிறதுக்காக இந்த சார்ட்டை இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக பார்க்குறோம். பாருங்கள், அதே மாதிரி 14 15 சரி, இந்த ஜோனை பிரேக் பண்ண முடியாமல் தான் காப்பர் மார்க்கெட் மேலே போயிருந்துச்சு. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆறப்போ இந்த ஜோனை பிரேக் பண்ணுறதுனால நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் இந்த ஜோனை, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிட்டு ட்ராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் இந்த 431 அப்படின்றது கீழே க்ளோசிங் வந்திருந்தா கண்டிப்பாக நம்ம செல் ட்ரெண்டுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னு நினச்சி இன்றைக்கும் செல்லிங் போகலாம். பட் ஆனால் பாருங்கள், இது எங்கே வந்து க்ளோஸ் ஆயிருக்குன்னா 433.6 அப்படின்ற ஜோனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம எப்போவுமே வியூ பண்ணுற வியூவில் பார்ப்போம். இது நார்மலாக நம்ம வியூ பண்ணுறது. ஸோ காப்பர் மார்க்கெட்டோட ஓப்பனிங் இங்கே தான் இருந்திருக்கு. இந்த 431 அப்படின்ற இந்த ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோன் அதால் பிரேக் பண்ண முடியல. இந்த ஜோனை பிரேக் பண்ண முடியாமல் தான் அது கம்ப்ளீட்டாக மேலே போய் மேலேயே க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் பாருங்கள், எல்லா இடத்துலையும் செல்லிங் இருந்திருக்கு. மேலே போய் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லேயும் செல்லிங் இருந்திருக்கு. ஆனால் அதால் கீழே வராமல் மேலேயே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நேற்றை பொறுத்த வரைக்கும் அதோடைய ஓப்பன் எங்கே ஆகிருக்கோ அதுக்கு பக்கத்துலேயோ கொஞ்சம் மேலேயோ க்ளோசிங் வந்திருக்கு. நேற்று மார்க்கெட்டோட ஹை பக்கத்தில் க்ளோசிங் இருக்குது. ஆனால் இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 435 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 435க்கு மேலே ஓப்பன் ஆகும். இந்த 435 அப்படின்ற ஜோன்லேயோ இல்லை 435.20 அது பக்கத்துலேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 434 அதாவது நேற்று க்ளோசிங் நேற்று ஹை, இந்த ஹைக்கு பக்கத்துலேயோ இல்லை இந்த 435 மேலேயோ ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, காப்பர் மார்க்கெட்டோட ட்ரெண்டை இந்த சப்போர்ட்டை வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது தெரியுது. அதாவது எப்படின்னா, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி அது க்ளோசிங் வராத வரைக்கும் காப்பர் மார்க்கெட்டில் செல்லிங் போகிறது நமக்கு டேஞ்சரான விஷயந்தான். ஸோ காப்பர் மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஃபேவரபுளாக ட்ரேட் பண்ணுறதுன்னா இந்த ஜோன், அதாவது 430.6 வரைக்கும் நம்ம பை பண்ணிவிட்டு இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறது தான் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நேற்று செல்லிங் ட்ரெண்டில் ட்ரை பண்ணோம், ஆனால் இந்த சப்போர்ட் பிரேக் ஆகலை. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி மார்க்கெட் அப் ட்ரெண்டில் பையிங் ஆகுன்றதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே எதிர்பார்க்குறோம். மார்க்கெட் பையிங்க்கு போயிடுச்சு அப்படின்னா, காப்பர் மார்க்கெட் பையிங்க்கு போயிடுச்சுன்னா எது வரைக்கும் போகும்னா, தாராளமாக போன வீக்கோட ஹை இருந்துச்சு பார்த்தீங்களா, 442.6 சம்திங், அந்த 442.6க்கு மேலே பிரேக் ஒன்று இந்த ஹையை டெஸ்ட் பண்ணோம், இல்லை இந்த 445 446 அப்படின்ற ஜோனை டெஸ்ட் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி நம்ம அட்வைஸ் என்னென்னா, பை ஆன் டிப்ஸ், அதாவது நீங்கள் இந்த 430.6 வரைக்கும் நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். இன்றைக்கி காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். ஸோ ட்ரேட் பண்ணுறப்ப பார்க்கலாம் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு. தேங்க்யூ, பாய்.